ராமபிரம்ம சொல்றார், தெரியாதா இன்னைக்கு ராமநவமி. நித்தியம் ராமநவமிங்கிறது ஒன்றும் விசேஷம் இல்லை. நித்தியம் சுவாமிக்கு பிரபோதனம் பண்ணுறேன், முஞ்சிவிருத்தி எடுக்கிறேன், பூஜை பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு சகஸ்ரநாமத்துக்கு 2 சகஸ்ரநாமம் படிப்பேன், அர்ச்சனை பண்ணுவேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானே. சரி, ஏதாவது ராமநவமினா கச்சேரி உண்டோ? கச்சேரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் திருவையாறில் நிறையா சங்கீத வித்வான்கள் இருக்காளே, அவெல்லாம் கூப்பிட்டு ஒரு கச்சேரி வைக்கிறது. அப்படி எண்ணமும் இல்லை, அதுக்கு வசதியும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச 2 பாட்டு ராமருடைய சன்னதியிலே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு வீணையை வச்சுட்டு எனக்கு என்ன தெரியுமோ 2 பாட்டு பாடுவேன். நான் இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கேன், சாயங்காலம் வேணா 2 மணிக்கு வந்து ராமர் சன்னிதானத்தில் நான் வீணை வாசிக்கட்டமா? பேஷா வாசிங்களேன். ராமருடைய இஷ்டம் அப்படி இருக்குமானால் இருக்கட்டும். எது நடக்கிறதோ தற்செயலாக வருதோ அதெல்லாம் ராமருடைய சங்கல்பம். வீணை வெங்கட்ரமண காரு வீணையை எடுத்துட்டு கரெக்டாக 2 மணிக்கு வந்தார் வீணை வாசிக்கிறதுக்கு. அப்படியே மேகம் கருண்டு அப்படியே கரு மேகங்கள் அப்படியே ஆகாசத்தில் திரண்டு வந்தது, இடி இடிச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் போட்டது, மழை, அந்த ஓட்டு வீடு ஒழுகிறது. உள்ளேந்து சமையலுக்கு இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இந்த ஒழுகிற இடத்துல இப்படி வைக்கிறான், அங்கே வைக்கிறான், இங்கே வைக்கிறா, ஒரு சாக்கை போடுறா, கோணியை போடுறா, மழை சோன்னு பிச்சுன்றது. வீணை வாசிக்க முடியலை, கச்சேரி பாதியில் நின்று போயிடுத்து. அதுக்கும் கவலைப்படலை நம்ம ராமபிரம்மம். ராமருடைய இஷ்டம் அப்படின்னு விட்டார். வீணை வெங்கட்ரமண காரு ஒரு 4-5 நாள் கழிச்சு ராஜசபைக்கு போகும்பொழுது ராஜா கேட்கிறார், எங்க ராமநவமி அன்னைக்கு நீங்க வராம போயிட்டேல்? ராமநவமிக்கு அன்னைக்கு வந்திருந்தேளானால் இங்கே தர்பாரில் பெரிய கச்சேரிலாம் நடந்தது, பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வந்து பாடியிருந்தா, நீங்கள் ராஜ வித்வான் இல்லையா? அதனால ராஜ வித்வானாக இருந்து வீணையில் 2 பாட்டு வாசிச்சிருக்கலாமேன்னு உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இல்லை, அன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு ராம பக்தர் இருக்கார், ரொம்ப சாது, பரம சாது. அவர் உண்டு, ராமர் உண்டுன்னு இருப்பார். அவர் வீட்டில் போய் 2 கீர்த்தனை வாசிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். வாசிச்செல்லாம் வாசிக்கணும்னு போனேன், நடக்கலை. ஏன் நடக்கலை? மழையாக இருந்தா என்ன? ஓட்டு வீடு, ஓட்ட வீடு, ஒரே மழை ஒழுகித்து, வாசிக்க முடியலை. அப்படியா? ஒரு நல்ல ராமபக்தரோ? ரொம்ப நல்ல ராமபக்தர். சாதுவோ? சாது. அப்படி ஒரு ராமபக்தர் இருந்து ராமபக்தி பண்ணிட்டு இருந்தார்னா அது நம்முடைய தேசத்துக்கே சுபிக்ஷம் இல்லையா? ஆமாம், ஒரு மகாத்மா ஒரு தேசத்தில் இருந்தா கூட போறோம், அதனால இந்த தேசத்துக்கு சுபிக்ஷம் ஏற்படும், க்ஷேமம் ஏற்படும். அப்ப அவர் நிச்சந்தையா எந்த கவலையும் இல்லாம ராமபக்தி பண்றதுக்கு ஒரு ராஜாவான நான் உதவி பண்ணணும் இல்லையா? ஆமா. அவர் வீடு ஒழுகிறதுங்கிறதே, ஒரு நல்ல வீடு அவருக்கு தானம் பண்ணலாமா? பண்ணலாமே. நீரே திருவையாறுல பெரிய வீடு எதுன்னு பார்த்துண்டு வாரும். வீணை வெங்கட்ரமண காருவோட ராஜ சேவகர்கள் வந்தா பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டை வந்து ராமபிரம்மத்து பேர்ல சாசனங்கள்லாம் பண்ணி பத்திரங்கள்லாம் தயாராகிடுத்து ராஜா கிட்ட இருக்கு. ராஜா சொல்றார் வீணை வெங்கட்ரமண காருட்ட, ராமபிரம்மத்தை அழிச்சுண்டு சபைக்கு வா, இந்த பத்திரத்தை, இந்த வீட்டை அவருக்கு என் கையால கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன். ராமபிரம்மத்தை கூப்பிடுறார் வீணை வெங்கட்ரமண காரு. ராஜா உமக்கு வீடு தரார், வாரும். நான் கேட்கலையே, நான் கேட்கல, ஆனாலும் கொடுக்கிறார். எப்படி தெரியும் ராஜாவுக்கு? நான் சொன்னேன், என்ன நீங்க பண்ணினேன்? நான் உண்டு, ராமர் உண்டு, ஏதோ பக்தி பண்ணிட்டு இருக்கேன், ராஜா வரைக்கும் போய் இழுத்து விட்டுட்டேலே. நீங்க ஒருத்தர் கூப்பிட்டுட்டு நான் வரல அப்படின்னு அவளுக்கு, நான் கூப்பிட்டும் அவர் வராம இருக்கார் பத்தியா அப்படின்னு என் மேல வீணா கோபம் வரும் இல்லையா? நான் வெளியிலேயே தெரியாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.